ஆரி கிரியேட்டிவிட்டி. இப்போ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, செயின் ஸ்டிச்சை எப்படி போடுறது, நீடில் எப்படி ஹேண்டில் பண்ணுறதுன்னு சொல்லி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோக்கு முன்னாடி ஒரு ப்ரீவியஸ் வீடியோவில் இந்த ஸ்டாண்டர்ட் ஃப்ரேமு கிளாத் எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறதுன்னு சொல்லி ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோவை ஐகார்டில் கொடுக்குறேன், கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க்லையும் கொடுக்குறேன், போய் பாருங்கள். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நான் யூஸ் பண்ணுற இந்த செயின் ஸ்டிச்சுக்கு நான் என்னென்ன யூஸ் பண்ண போகிறேன்னா, த்ரெட் கட் பண்ணுறதுக்கு ட்ரிம்பர், அப்புறம் செயின் ஸ்டிச்சுன்னு எழுதுறதுக்கு ஹெட்டிங்க்கு இந்த பென், அப்புறம் நீடில் டுலிப் நீடில் 13 0.55 mm, மார்க் பண்ணுறது ஸ்கேல், அப்புறம் அப்சரா பென்சில். ஏன்னா நான் ஒயிட் கலர் பாப்ளின் கிளாத் எடுத்திருக்கேன், அதனால் பிளாக் கலர், அப்புறம் ஷூயிங் மிஷின் த்ரெட், அப்புறம் பாபின். நான் 2 த்ரெட்டு இந்த செயின் ஸ்டிச்சுக்கு யூஸ் பண்ணணும். ஸோ நான் வந்து என்ன பண்ணியிருக்கேன்னா, ஒரு கலர் பாபின், ஒரு கலர் ஷூயிங் மிஷின் த்ரெட்டை எடுத்துகிட்டு இந்த பாபினில் நான் சுற்றி வச்சுட்டேன். நான் த்ரெட்டை வேஸ்ட் பண்ண வேணாம், 2 த்ரெட்டை எடுத்து எதுக்கு வேஸ்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு இந்த பாபினில் நான் சுற்றி வச்சுருக்கேன். நீங்களும் அந்த மாதிரி சுற்றி வச்சுருங்க. நான் ஆல்ரெடி சுற்றி வச்சுட்டேன். ஸோ நான் இப்போ என்ன பண்ண போகிறேன்னா, பாபினோட எண்டையும் அந்த த்ரெட்டோட எண்டையும் ஷூயிங் மிஷின் இருக்கிற த்ரெட்டோட எண்டையும் இப்படி ரெண்டையும் சேர்த்து நான் நாட் போட்டுக்க போகிறேன். நான் இந்த மாதிரி நாட் போட்டுட்டேன். இந்த மாதிரி நாட் போட்டுட்டு இந்த மாதிரி பாக்ஸ் உங்கள் வீட்டில் எந்த பாக்ஸ் இருந்தாலும் எடுத்துக்கோங்க. எதுக்கு நான் இந்த பாக்ஸ் எடுக்க சொல்லியிருக்கேன்னா, இந்த 2 இதையும் போட்டுட்டா இந்த பாபினையும் இந்த ஷூயிங் மிஷின் த்ரெட்டும் நகண்டு போகாது, எங்கேயும் உருண்டு போகாது, சிக்கல் ஆகாமல் இருக்கும். அதனால நான் போடுறேன். இப்போ நான் வந்து அடியில் போட்டுக்கிறேன். இந்த மாதிரி நான் அடியில் போட்டு வச்சுட்டேன். இப்போ வாங்க ஸ்டிச்சஸ் பார்க்கலாம். நான் ஒரு 10 சென்டிமீட்டருக்கு நான் பென்சிலை வச்சு மார்க் பண்ணிக்கிறேன். ஒரு ஸ்ட்ரைட் லைன் போட்டுக்கிறேன். இந்த மாதிரி 10 சென்டிமீட்டருக்கு நீங்கள் லைன் போட்டுக்கோங்க. லைன் போட்டுட்டு இப்போ எப்படி நீடில் ஹேண்டில் பண்ணணும்னா, நம்ம 90 டிகிரியில் தான் வச்சு நம்ம எடுக்கணும். ஸ்ட்ரெயிட்டாக இருந்தால் தான் ஸ்டிச்சஸ் ஒழுங்காக கரெக்டாக வரும், இல்லாட்டி த்ரெட்டு அந்துக்கிட்டே வரும். இப்போ ஸ்டார்டிங் நம்ம வந்து எடுக்கையில் இந்த த்ரெட்டு உள்ளே இருந்து எடுக்கையில் நான் டுலிப் வந்து நம்ம பக்கம் இருக்கணும். அதுக்கப்புறம் த்ரெட்டை எடுத்தக்கப்புறம் இப்படி ட்விஸ்ட் பண்ணி விட்டுட்டிங்கன்னா 13 நம்ம பக்கம் வந்துடும். இப்போ 13 என்ன ஃபேஸ் பண்ணியிருக்கா, இந்த டுலிப் வந்து டிசைன் எந்த டைரெக்ஷனில் போகுதோ அந்த டைரெக்ஷனில் தான் இந்த டுலிப் வந்து ஃபேஸ் ஆகி இருக்கணும். உள்ள த்ரெட்டு எடுக்கையில் மட்டும்தான் நம்ம பக்கம் லைட்டாக ஃபேஸ் ஆகி இப்படி ரைட் சைடோ இல்லாட்டி லெஃப்ட் சைடோ நீங்கள் டேர்ன் பண்ணி விட்டுட்டு இப்படி ரைட் சைடு இல்லாட்டி லெஃப்ட் சைடு எந்த சைடு உங்களுக்கு ஈஸியாக இருக்கோ அந்த சைடு நீங்கள் ட்விஸ்ட் பண்ணி எடுத்துட்டு அப்புறம் ட்விஸ்ட் பண்ணையில் நம்ம பக்கம் லைட்டாக டுலிப் ஃபேஸ் ஆகும். ஃபேஸ் ஆகி அடுத்து இப்படி டேர்ன் பண்ணி விட்டுட்டிங்கன்னா ரைட் சைடு ஆர் லெஃப்ட் சைடு டேர்ன் பண்ணி விட்டுட்டிங்கன்னா 13 நம்ம ஃபேஸாக இருக்கும். அப்படியே இப்படி கொடுத்து எடுக்கலாம். நான் ஸ்டிச்சஸ் எப்படி போடுறதுன்னு இந்த வீடியோவில் நான் காட்டுறேன். இப்போ த்ரெட்டை எப்படி ஹேண்டில் பண்ணுறதுன்னு சொல்லி பார்க்கலாம். இந்த மோதிரம் போடுற விரலில் இந்த நாட்டை பிடிச்சிக்கோங்க. பிடிச்சிட்டு ஆள்காட்டி விரல்னு சொல்லுவாங்க. இந்த விரலில் இப்படி சுற்றி இப்படி வச்சுக்கோங்க. வச்சுட்டு அடியில் இப்போ டுலிப் வந்து என் பக்கம் ஃபேஸ் ஆகிருக்கு. இப்போ நான் அடியிலேருந்து த்ரெட்டை எப்படி எடுக்கிறதுன்னு நான் அடியில் காட்டுறேன். இப்போ இன்சர்ட் பண்ணிட்டேன். இன்சர்ட் பண்ணி இந்த இப்படி அடியில் கொடுத்து த்ரெட்டை இப்படி எடுக்கணும். எடுத்துட்டு இப்படி த்ரெட்டு வந்துருச்சா, இப்படி அடியிலேருந்து நான் த்ரெட் எடுத்துட்டேன். டக்குன்னு டுலிப் எப்படி ட்விஸ்ட் பண்ணணும்னா இப்படி டுலிப் வந்துருச்சா, இப்படி சடனாக இப்படி திருப்பி விட்டுட்டு திருப்பி மறுபடியும் உள்ளே கொடுத்து த்ரெட்டை இப்போ எப்படி சுற்றுறது கீழே சுற்றுறது நான் காட்டுறேன். சைடில் நான் வீடியோ போடுறேன். அதுக்கு இப்படி டக்குன்னு ட்விஸ்ட் பண்ணிட்டு திருப்பி த்ரெட்டை நீடில் இன்சர்ட் பண்ணிட்டு த்ரெட்டை சுற்றுறேன். இப்படி ட்விஸ்ட் பண்ணுறேன். மறுபடியும் நான் இன்சர்ட் பண்ணுறேன். உங்களுக்காண்டி நான் பெரிய செயின் ஸ்டிச் போடுறேன். இந்த செயின் ஸ்டிச் தான் பேசிக்காக நம்ம ஷூயிங் த்ரெட்டை வச்சு பழகிட்டக்கப்புறம் தான் சில்க் த்ரெட்லேயும் சரி த்ரெட்லேயும் இது பண்ண முடியும். நான் மறுபடியும் இன்சர்ட் பண்ணுறேன். த்ரெட்டை சுற்றுறேன். ட்விஸ்ட் பண்ணிட்டு எடுக்கிறேன். த்ரெட்டை எடுக்கிறேன். திருப்பி இன்சர்ட் பண்ணுறேன் நீடில். அப்புறம் த்ரெட்டை சுற்றுறேன். ட்விஸ்ட் பண்ணுறேன். திருப்பி இன்சர்ட் பண்ணுறேன். சுற்றுறேன். எடுக்கிறேன். ட்விஸ்ட் பண்ணுறேன். இன்சர்ட் பண்ணுறேன்.
இப்போ இந்த செயின் ஸ்டிச்சை நம்ம முடிச்சிட்டோம். எண்டு நாட்டை எப்படி போடணுன்னா, நம்ம அடுத்த செயின் ஸ்டிச் வருதுல்ல, இந்த செயினை பெருசாக இழுத்துக்கோங்க. பெருசாக இழுத்துட்டு இது பக்கத்துலேயே இன்னொரு செயின் எடுங்க. 2வது செயினை எடுக்கையில் இந்த எடுத்த செயின் வந்து கொஞ்சம் சிறுசாகும். சிறுசானவர் 2வது செயின் எடுத்தோம்ல, அதுக்குள்ளே நீடில் விட்டு உள்ளே இருக்கிற ஃபஸ்ட்டு செயினை பிடிச்சி எடுத்திங்கன்னா இந்த 2வது செயின் சிறுசாயிரும், அப்புறம் டைட் ஆயிரும். இதுதான் நான் எண்டு நாட்டுன்னு சொல்லுவோம். இப்படி லைட்டாக கீழே த்ரெட்டை இழுத்திங்கன்னா அந்த எண்டு நாட்டு உள்ளே போயிடும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இது வேணால் நாங்கள் இன்னொரு ஸ்டிச்சஸ் போட்டு காட்டுறேன். நான் மறுபடியும் இப்போ போட்டு காட்டுறேன். டுலிப் என் பக்கம் ஃபேஸ் ஆகிருக்கு. அடியில் நான் த்ரெட் எடுக்கிறேன். இப்படி எடுத்துகிட்டு இப்படி டர்ன் பண்ணுறேன். டர்ன் பண்ணிட்டு இன்சர்ட் பண்ணுறேன். திருப்பி சுற்றுறேன். ஆனால் நீ ஸ்டிச்சஸ் போடல, கிளாத்து சுருக்கம் இல்லாமல் பார்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு இந்த ஷூயிங் மிஷின் த்ரெட்டில் போடுறது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். எனக்கே 4-5 தடவை வந்து ஸ்டக் ஆச்சு, த்ரெட்டெல்லாம் கட் ஆச்சு. போக போக ஈஸியாக தான் இருக்கும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி தான் ஸ்டிச்சஸ் போடணும். ஃபஸ்ட்டு நீங்கள் ஷூயிங் மிஷின் த்ரெட்டில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நான் அடுத்த கிளாஸில் சில்க் த்ரெட்லேயும் சரி த்ரெட்லேயும் எப்படி போடுறதுன்னு நான் சொல்லி காட்டுறேன். ஏதாச்சும் உங்களுக்கு டவுட்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுவேன். உங்கள் கமெண்ட்ஸ், ஃபீட்பேக்ஸ் எதுனாலும் நீங்கள் சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்புறம் முக்கியமான விஷயம் ஒன்று சொல்லணும். நான் இந்த ஸ்டிச்சஸ் நம்ம வரப்போகிற கிளாஸில் என்னென்ன ஸ்டிச்சஸ் நம்ம கற்றுக்க போகிறோம் அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்டிச்சஸோட நேமெல்லாம் சொல்லி ஒரு இமேஜ் போட்டிருக்கேன். அந்த இமேஜ் வந்து இந்த வீடியோவில் லாஸ்ட்டில் நான் இமேஜ் அட்டாச் பண்ணுறேன். பார்க்குறவங்க பார்த்து எழுதிக்கோங்க. நோட் பண்ணணும்னா நோட் பண்ணுங்கள். நான் கீழே வேணால் டிஸ்கிரிப்ஷனில் வேணால் திருப்பியும் நான் அதை அட்டாச் பண்ணுறேன். பாய்.